பாலா வந்து அள்ளி அள்ளி கொடுக்கறதுனால பொண்ணு கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லி அதுக்காக நான் இன்னொரு பொண்ணு பெற்றுக்க முடியுமா சொல்லு, பாவம்ல இந்த வயசுலலாம். அடுத்தபடியாக ஒரு அற்புதமான விருதை வழங்குவதற்காக அருணெக்ஸ் சோலோவின் உரிமையாளர் அருணன் அவர்களை மேடை கிடைக்கிறோம். இந்த விருதை யார் வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்க வந்து எப்பயுமே வந்து நடித்து அவார்டு ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க. ஆனால் அவார்டு ஃபங்க்ஷனில் வந்து அற்புதமாக நடிப்பாங்க. ஏன்னு கேட்குறீங்கன்னா, அவங்க வந்து ஒரு பார்ன் ஆக்டர். எல்லா இடத்தையும் தன்னுடைய நடிப்பு திறமை வெளிப்படுத்தணும், நமக்கு ஒரு ஆக்டிங் ஸ்கில்ஸை வந்து காட்டணும் அப்படிங்கிறதுல வந்து தெளிவாக இருப்பாங்க. நிறைய இடத்துல வந்து அவங்களுடைய பேச்சுகளாக இருக்கட்டும், அவங்களுடைய கருத்துக்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சமீபத்தில் டாக்டர் படத்தில் ஆரம்பித்து இன்றைக்கி நிறைய படங்களில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்க அன்பு அக்கா தீபா அவர்கள் தான் அந்த அவார்டு வாங்குறாங்க. ஒரு மிகப்பெரிய கைத்தறல் கொடுக்கலாம் நம்முடைய அன்பு அக்கா தீபா அவர்களுக்கு. அக்கா வாங்கக்கா. அக்கா வந்து என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டிய அழகு, இன்றெந்தன் கை சேர்ந்ததே சின்ன அழகு சித்திர. அக்கா ஒன்றும் இல்லை, மாமாவுக்கு தோசை ஊற்றி சட்னி அரிசிட்டு வர லேட் ஆயிடுச்சு. அக்கா வெர்சடைல் ஆக்ட்ரஸ் அப்படிங்கிற அவார்டு வாங்குறீங்க. நிறைய படங்கள் நாங்களும் பார்த்துருக்குறோம். ஐயா பரிசில் வந்து விதவிதமாக சொல்கிறாங்க. இது என்ன கேட்டகரியில் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் இந்த விருது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. அண்ணாச்சி வந்து எப்படின்னா, வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரையும் பார்த்து நம்ம வந்து இப்படித்தான் வாழணும் அப்படின்னு கற்றுக்கணும். சமீபமாக உங்களுடைய ஸ்பீச் நிறைய நான் கேட்குறேன். எனக்கு அது ஒரு பெரிய ஆறுதல். நிறைய பேர் இப்போ பார்த்துருப்பீங்க, அண்ணாச்சி என்கிட்ட வந்து பேசுனாங்க. என்ன பேசுனாங்கன்னா, என் தங்கச்சி மாதிரி இருக்கம்மா, அப்படியே பார்க்குறதுக்கு நான் உனக்கு ஃபோட்டோ அனுப்புகிறேன் பாரு, அப்படியே இருப்பேன்னு. அது நான் ரொம்ப எனக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயமாக நினைக்கிறேன். வாழ்க்கையில் கஷ்டப்படாமல் யாருமே ஜெயிக்க முடியாது. அது அங்கே முன்னாடி உட்காந்துருக்குறாங்க, வளர்ந்துட்டு வர்ற நானும் உங்களுக்கு ஒரு உதாரணம். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஐயா ஐயா அக்கா ஐயா அக்கா ஒரு வாரமாக உனக்கு ஃபோன் போட்டுக்கிட்டே இருந்தேன், எங்கேயா போனேன்? அக்கா என்னக்கா அவார்டு ஃபங்க்ஷன் வந்து அசிங்கப்படுத்துறாக்கா? ஐயா ஐயா பாலாவை காணோன்னு நான் வந்து எல்லாத்துக்கும் தகவல் கொடுக்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே பார்த்தா இங்கே வந்து நிறுத்திருக்காங்க. நம்ம அதை பற்றி தனியாக பேசுவோம், போகும்போது பேசிட்டு போகிறோம். எப்போ கேட்டாலும் தனியாக பேசுவோம் தப்பிச்சுட்டு போகிறேன். ஒருத்தி ஃபோன் பண்ணா, எதுக்கு ஃபோன் பண்ணுறா, ஏன் ஃபோன், நான் நம்புறால உனக்கு ஃபோன் பண்ணி ஐ லவ் யூன்னு சொல்கிறதுக்கு பயந்து ஓடுறிய இடத்துக்கு. உன்னை பார்த்து நான் ஏங்க பயப்படணும்? ஐ லவ் யூ. என்ன வேணும், கோட்டு தரவா? கோட்டு வேணுமா? ஐயா எனக்கு கோட்டெல்லாம் வேண்டாம் ஐயா, உன் கோட்டுக்குள்ளே இருக்கிற மனசு போதும் ஐயா. ஓ யாருக்கா நீ? அக்கா கோட்டும் கொடுக்குறேன், நான் போட்டும் கொடுக்குறேன். சூப்பர்க்கா. ஐயா வாழ்க்கையில் எல்லாமே செய்யணும், அப்போ தான் நம்ம பெரிய ஆளாக வர முடியும். நல்லது மட்டும் செஞ்சோம்னா பெரிய ஆளாக வர முடியாது. நல்லது செய்கிற மாதிரி மறைஞ்சி சில கெட்டதுகளை செய்யணும். அதில் தீபாக்கா வந்து கொஞ்சம் சாமர்த்தியசாலியா. சரி, ஒரு இன்டர்வியூவில் நான் பார்த்தேன். அதாவது எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு பதிலை வந்து நான் யாருமே சொல்லி கேட்டதில்லை. கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்குது, ஹஸ்பண்டோட ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்களோட வாழ்க்கையோட லட்சியம் என்ன? சாகரத்துக்குள்ளே ஒரு உண்மையான காதலை பார்த்துட்டு செத்துடணும். இது யாராவது சொல்லுவாங்களா? ஐயா இதுக்கு நீங்கள் சிரிக்கிறது சரிதான் ஐயா. நான் காதலிக்க கூடாதுன்னு இருக்கா ஐயா. கல்யாணம் ஒரு பக்கம் அது பாட்டுக்கு போயிட்டு போகுது, காதல் ஒரு பக்கம் போயிட்டு போகுது. இது இந்த பக்கம், இது இந்த பக்கம், எங்கேயாவது இடிக்குதா? இதில் உங்களுக்கு எல்லாம் வலிக்குதுங்கிறேன். எனக்கு புரியவே இல்லை, இப்போதான் புரியுது. அதுக்கான காதல் ஒரு பக்கம், காதல் வேற, கல்யாணம். அதாவது 2 மாடு இருந்துச்சுன்னு வச்சுக்கியே, இந்த 2 மாடையும் சரியாக ஓட்ட தெரியும். மேடும் பள்ளமுமா இருந்தால் தான் பிரச்சனை. ஒரே சமத்தலையில் போயிட்டு தான் பிரச்சனை இல்லை. அக்காவுக்கு ஓட்ட தெரியுது, ஓட்டுறேன். உனக்கு ஓட்ட தெரியல, அதனால தான் ஒரு மாடு கூட ஓட்ட முடியல. யாரிந்த தேவதை, யாரிந்த அப்ப மாமாவை மாடுன்றியாக்கா? மாமாவை நான் மாடுன்னு சொல்லலை, அவர் தான் மாடு வர. இல்லை, நீ தான் மாமாவை மாடுன்னு. நீ தானக்கா சொன்ன 2 பக்கம் மாடு இருக்கு, அது 2 மாட்டையும் ஒழுங்கா ஓட்டணும்னு சொல்லி. நான் என்ன சொல்றேன், உன் கூட சேர்ந்த டிக்கெட்டுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி பிள்ளை பிறந்துருச்சு. நாளைக்கு அது பொண்ணு பார்க்கும்போது என்னைய போய் உனக்கு பொண்ணு பார்க்க உட்கார வச்சிடாத. தயவு செஞ்சு கல்யாணத்தை எப்போ முடிக்க போற சொல்லு. இதில் வேற ஹெட்லைனில் போட்டிருக்காங்க, பாலா வந்து அள்ளி அள்ளி கொடுக்கறதுனால பொண்ணு கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லி. அதுக்காக நான் இன்னொரு பொண்ணு பெற்றுக்க முடியுமா சொல்லு, பாவம்ல இந்த வயசுலலாம். புரியல, லாஸ்ட் என்ன சொன்னேன்? இது ஏன் ஆசையை நிறைவேற்றுற மாதிரி இல்லை, உங்கள் வீட்டுக்கார ஆசையை நிறைவேற்றுற மாதிரி இருக்கு. ஐயா சில விஷயங்கள் இல்ல பண்றதெல்லாம் நீங்க பண்ணி பையன் ஏமால போடுறீங்களா? ஆமால. இப்போ என்னன்ற மரியாதையா அடுத்த தடவை ஃபோன் அடிச்சா எடு.
ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது. என் தம்பிமார்களை என்ன அழகாக கை தட்டுறாங்க. இந்த கை தட்டுதாங்களா இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு காரணம். காதல்லாம் என்ன நினைக்கிறிய? இப்போ உங்களை அறியாம தீபாக்கான்னு கை தட்டி ஒரு காதலை எனக்கு கொடுக்குறீங்கல்ல, இந்த காதல் தானே என் குடும்பத்தோட வளர்ச்சிக்கு காரணம். ஏன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மேடையில் நான் வந்து உட்கார்ந்தோன்னு கேட்ட முதல் வார்த்தை என்ன தெரியுமா? நான் என்ன சாப்பிட்றனோ, நான் எப்படி சொகுசாக வாழ்கிறனோ அதே மாதிரி என் தொழிலாளியும் வாழணும்னு ஒருத்தர் சொன்னான் பார்த்தியா? அந்த இடத்துல நான் நின்று பேசுகிறதுக்கு இந்த மைக்கை பிடிச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அவர் கொடுக்குற இந்த விருது வந்து நான் ரொம்ப பெருமையாக வாங்கிக்கிறேன். எத்தனை விருதுகள் வாங்கினாலும் ஒரு மனித பிறப்புனா இதாய்யா, பாலா மாதிரி அண்ணாச்சி மாதிரி அவங்களாம் இருக்கிற மேடையில் இந்த விருது வாங்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை தாண்டி என் தம்பிமார்கள் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த சபையில் ஏன்னா ஐயா 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 உண்மையிலே சொல்கிறேன் ஐயா, உண்மையிலே இந்த கை தட்டுதல் இல்லைன்னு வச்சுக்கோயே, இந்த ஐயா அண்ணாவும் ஆமாம் அக்கா கண்ணே பட்ட போது இந்த கைத்தட்டுதல் இல்லைன்னு வச்சுக்கையா, இன்னைக்கு சிரிச்சுக்கிட்டு மைக்கு பிடிச்சிருக்கிற இந்த கண்ணில் வந்து கண்ணீரும் கவலையும் ஏக்கமுமா நிறைஞ்சுதான் நான் நின்று இருப்பேன். உண்மையிலே ஒரு அக்காவுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், ஒரு தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அண்ணன் தம்பி உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. சூப்பர்க்கா. அந்த சப்போர்ட்டு என்னைக்கு என்னுடைய வாழ்க்கையுடைய அந்த பார்வையில் பட ஆரம்பிச்சிச்சோ, எங்கேயோ போயிட்டுருக்கையா அக்கா, அது நான் எந்த ஒரு நிலைமையில நின்னாலும் அதற்கு காரணம் தமிழ்நாட்டில் இருக்கிற என் அண்ணன் தம்பி மாதிரி தான் எங்கேனாலும் நான் பெருமையாக சொல்வேன். அதுக்கு எந்த குறையும் இல்லை ஐயா. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நேரம் பேசக்கூடாது. கொஞ்ச நேரம் தான் பேசுறேன், 20 நிமிஷம் தான் பேசுறேன். ஆனால் ரொம்ப நேரம் பேசுகிறேன். எதுக்காக எனக்கு விருது கொடுக்குறாவன்னு இல்லை சொல்லலை. இந்த விருதுக்கு அர்த்தம் என்ன? ஏன்னா அர்த்தம் இல்லாமல் எந்த விருதையும் வாங்கக்கூடாதுயா. ஒருவேளை வேறு யாருக்கும் கொடுக்க வேண்டிய விருதை எனக்கு கொடுத்துட போகிறாவில்ல. நான் சின்ன வயசில் இப்படி தான் ஐயா, பையில் எந்த பையில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. என் ஃப்ரெண்டு பையில் இருக்கிற டிஃபன் பாக்ஸை திறந்து கஞ்சை குடிச்சுப்பிடுவேன். எங்கள் அம்மா 1 மணிக்கு மீன் செஞ்சு கொண்டு வருவாள். எவ்வளோ டீச்சர் பிடுங்கி அந்த மீன் குழம்பு உங்கள் மாவா கஞ்சி அப்போவே குடித்து காலி பண்ணிட்டா, அதை அந்த பிடிச்ச பிள்ளை கையில் கொடுத்துருக்கேன்னு சொல்லி சாப்பாட்டை அவளுக்கு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இதை விட சிறப்பான விருது இருந்து நான் இந்த விருதை வாங்கிடக்கூடாதுல. அதனால் இதுக்கு அர்த்தம் என்ன சொல்லு? வெர்சலிட்டி ஆக்டர்ஸ்னால் என்னது? வெர்சடைல் ஆக்ட்ரஸ். வெர்சடைல். ஆமா, அது ஒரு பாத்ரூம் டைல் மாதிரி ஒரு டைல். அது இல்ல பாத்ரூம்ல வைக்கிற விருதையால எனக்கு அக்கா அப்படி இல்லக்கா. வெர்சடைல்னா எல்லாமே பண்ணணும். இப்போ நடிக்கவும் செய்யணும், காமெடியும் பண்ணணும், அதாவது டைலாக் பேசி நடிச்சு அவார்டு வாங்கணும். ஆனால் அவார்டு வாங்கும் போதே டைலாக் பேசி நடிக்கணும். ஸோ இப்படி நிறைய எல்லாமே பண்ணணும். ஸோ என்னன்னா ஐயா அப்ப என்ன ஒத்துக்கிறீங்களா? நான் ஒரு நடிகையில ஒத்துக்கிறீங்களா? இல்ல கை தட்டு வந்தா அதெல்லாம் ஒத்துப்பேன். அக்கா ஆக்சுவலாக ஒரு தடவை உங்களை பற்றி நிறைய பேசுவோம். அதை பற்றி இதுக்கு முன்னாடி அவார்டு கொடுக்க வந்தவங்களாம் எம்டிசி பஸ் ஏறுற மாதிரி டக்குன்னு ஏற்று போயிட்டாங்க. ஆனால் அண்ணன் இது அமெரிக்கன் விசா எம்பசியில் நிற்கிற மாதிரி ரொம்ப நேரமாக அந்த வீட்டு இருக்காரு. ஐயா 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 அவரு எனக்கு தம்பி தட்டையா. கண்டி இதுதாங்க அவன்கிட்ட பிடிச்சது. இப்போ அண்ணன் நிற்கிறாரு இல்லையா, எல்லாரும் நிற்கிறாங்க இல்லையா, தம்பிகள் இருக்காங்க இல்லையா, எல்லா தம்பிகளுக்காக ஒரு பாட்டு போடுவோம். அந்த பாட்டு நீங்கள் டான்ஸ் ஆடுறீங்க, அதுக்கு அவார்டு வாங்குறீங்க. ஓகேவா? இரு ஐயா, இந்த ஒன்றுக்கு மட்டும் நான் பதில் சொல்கிறேன் ஐயா. போன தடவை ஒரு இடத்துல விருது கொடுத்தாங்க ஐயா. விருது கொடுத்தோட பாட்டு போடுவாங்க, டான்ஸ் ஆடணுன்னாங்க. நானும் ஏதோ ஒரு பாட்டு பாடுவாங்கன்னா செத்த வீட்டில் போடுறேன், டன்றக்குன்னு போடுறேன். நான் நினைக்கிறேன் இல்லை இது கூட பரவாயில்ல. இன்னொரு அவார்டு ஃபங்க்ஷன் அக்கா வந்தாங்க, அவார்டு வாங்கிட்டு டான்ஸ் ஆனாங்க. அவார்டு வாங்கினதை கட் பண்ணி டான்ஸ் மட்டும் தான் போட்டாங்க. தீபாக்கா அவர்களுக்கு இதுதான் தீபாக்கா. எந்த நேரம் எந்த டைம் எந்த இடம் அப்படிலாம் கிடையாது. தனக்கு ஒரு மேடை கிடைச்சதுன்னா அதை ப்ரூவ் பண்ணுறதுல அக்கா வச்சுக்க ஆளே கிடையாது. அக்கா வி ஆல்வேஸ் லவ் யூ. அக்கா லவ் யூ.
உங்களுடைய அன்புக்கும் உங்களுடைய குணத்துக்கும் உங்களுடைய நடிப்புக்கும் நீங்கள் எங்கேயோ போயிட்டே இருப்பீங்க. சைமாலாம் வாங்கிட்டீங்க. 2 விஷயம், சைமாவும் இருக்குது, கையில் மாமாவும் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் பக்காவாக பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. உங்களுக்கான விருதை வந்து அன்பன் அருண் கொடுப்பாரு, நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் அருண் சார். தேங்க்யூ ஸோ மச். அக்கா நீங்கள் எங்கே இருங்க, நீங்கள் இருக்கணும், உங்களை அனுப்ப மாட்டோம். உங்கள் எனர்ஜி எங்களுக்கு தேவை, ஓகேவா? என்ன ஆசை? யார் கூட? அண்ணன் கூட ஒரு போட்டோ எடுத்துக்கணும். எந்த அண்ணன்? நம்ம அண்ணன் கூட. அண்ணே அண்ணா இருங்கண்ணே, கண்டிப்பாக எடுத்துக்கலாண்ணே. கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி 2 அவார்டு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அண்ணன் ஸ்டேஜுக்கு வராங்க, அண்ணன் கூட ஃபோட்டோ எடுக்கிறோம். எது கேட்குறேன்னு தெரியுது. இவங்க ஹோட்டலுக்கு சாப்பிட போனால் ஓனரே எங்கள் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதுக்கு நீ தெரியும் கதை. ஐயா சாம்பார் ஊற்றி. சரி, ஓகே.